திருச்சிற்றம்பலம். அரர்ம பார்வதீபதே அரர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவம் கழியார வரும் யானை கடல் நாழ மறவாமல் அழியாழும் மல தோவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட இணையாவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய திருவாசக சிந்தனையிலே நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு பகுதியை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் சென்ற வாரம் 46வது பாடலை பார்த்தோம். உழைதரு நோக்கியர் கொங்கை பலாப்பழத்து தீயின் ஒப்பாய் விளைதரு வேனை விடுதி கண்டாய் விடின் வேலை நஞ்சு உன் மழைதரு கண்டன் குணமிலி மானிடன் தெய் மதியன் பழைதரு மா பரன் என்றென்று அறைவன் பழிப்பினையே என்பதான இந்த பாடலிலே அழகான மான் போன்ற கண்களை உடைய அந்த மகளிர் பெண்கள் அவர்களுடைய கொங்கைகளை பலாப்பழத்தில் மொய்க்கக்கூடிய எப்படி அப்படி மொய்க்குதோ விரும்பி மொய்க்கும் பாருங்க, அது போன்ற இருந்த எண்ணெய் அவருக்கு கிடையாது, இருந்தாலும் நம் போன்றவர்களுக்கு சொல்வது போல இந்த இடத்துல பலாப்பழத்தில் மொய்க்கும் அப்படின்றது உலக விடயங்களில் தன்னை செலுத்துதல் என்றதான் பொருள். பெண்களின் கொங்கைகள் என்று சொல்லப்படுவது உலக விடயங்களில், அதாவது உலக நுகர்ச்சி உலக இன்பங்கள் என்று தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் பிரபஞ்ச வைராக்கியம் என்பது தான் உண்மை. அப்போ அந்த பிரபஞ்ச வைராக்கியத்தில் இந்த பாடலை 46வது பாடலில் மாணிக்கவாசக பெருந்தகையார் மங்கையர்கள் மீது கொண்ட விருப்பு அது ஒன்றே தன்னிடம் உள்ள குறை என்பதை விண்ணப்பித்து, அப்படி இருந்தாலும் என்னை விட்டுற விடாது பாடியே விடலாகாது என்பது போல விட்டுடுதி கண்டாய் என்பதை இங்கே பிரபஞ்ச வைராக்கியமாக எடுத்து உரைத்தார் 46வது பாடலில். இப்போ 47வது பாடலில் சொல்கிறார் பாருங்க, பழிப்பில் பழிப்பு இல், அதை அப்படி பிரித்து எடுத்துக்கிடணும். பழிப்பு இல் பழிப்பில் நின் பாத பழம் தொழும்பு எய்தி விழித்திருந்தேனே, விழ பழித்து விழித்திருந்தேனை. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கமா போட்டு அண்டர்லைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எளிதாக புரியும். விழித்திருந்தேனை விடுதி கண்டாய் வெண்மணி பணிலம் கொழித்து மந்தார மந்தாகினி மந்தாரம் மந்தாகினி நுந்தும் பந்த பெருமை தழிச்சிறை நீரில் பிறைக்கலம் சேர் தருத்தாரவனே என்பதாக மொதல் 4 வரியில் 4 வரி கூட இல்லை, ஒரு 2 வரியில், அதாவது பழிப்பில் நின் பாத பழம் தொழும்பு எய்தி விழ பழித்து விழித்திருந்தேனே என்று தன்னுடைய இழிவுத்தன்மையை சுட்டி காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட எண்ணம் விட்டுறாதப்பா அப்படின்னு அதில் சொல்வது போல் அமைத்து கொடுத்து அடுத்து வரக்கூடியதில் இறைவனுடைய பெருமைகளை பட்டியல் போடுறார். ரொம்ப அருமையான ஒரு பாடலாக, எவ்வளவு ஒரு நுணுகிய தன்மையில் ஆராய்ந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பாடலாக இங்கே அமைத்து கொடுத்துருக்கிற அந்த 47வது பாடலை. அதில் முதல்ல பழிப்பில் என்றால் பழிப்பு கூட்டல் இல், பழிப்பு இல்லாத, குற்றம் இல்லாத, கொஞ்சம் கூட குற்றம் இல்லாத என்னுடைய திருவடி என்பது தாமரை திருவடி, அது சிவஞானம். திருவடி என்பதே சிவஞானம், அது தாமரை மலராக அந்த மலரிலிருந்து பிழிற்றக்கூடிய தேனை உண்ணும் அடியவர்களாக இங்கே சொல்வார்கள். இந்த ஆசிரியரை இன்னொரு பாடலில் கூட சொல்லியிருக்கிறார், கோத்தும்பியில் தான் ரொம்ப திணை தன்னை உள்ளதோர் பூவினில் தேன் ஒன்னதே
நினைதொரும் காண்தரோ பேசுந்தொரும் எப்போதோ அனைத்தெலும் உள்நெக ஆனந்தத்தேன் சோரியோ குணிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும். அப்படியே தேன். என்ன தேன் அது? ஆனந்தத்தேன். பேர் ஆனந்தத்தை தரக்கூடிய திருவடி, இன்பத்தை தரக்கூடியது, அது தேனாக அங்கே சொல்லப்பட்டது. இங்கேயும் அழகாக சொல்லப்படுகிறது. பழிப்பில் குற்றமில்லாத நின் பாதம், அந்த திருவடியை அப்புறம் பெருமானம் அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடியை திருவடி தாண்டகமே அமைத்து கொடுத்திருக்கிறார். திருவடி திருத்தாண்டகம் 6ஆம் திருமுறையில். அப்படிப்பட்ட திருவடி பெருமையை சொல்லி பழிப்பு இல் நின் பாத பழம் தொழும்பு எய்தி, பழம் தொழும்பு எய்தி என்ற ஒரு வார்த்தையை கொடுக்குறார். பழம் தொழும்பு என்பதை அப்படியே பக்கத்தில் ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு பழ அடிமை, தொழும்புனா அடிமை, பழம் தொழும்பு பழ அடிமை. இந்த இடத்துல ஆகுபெயராக ஆகி வருகிறது. யாருக்கு? பல அடியார்களுக்கு. இது பழ தொழும்பு, பழம் தொழும்பு, அது பழமையான அடிமை தான். ஆனால் இந்த சொல் யாரை குறிக்கிறது? பல அடியார்கள். அந்த பல அடியார்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார் அப்படின்னா நமக்கு நிறைய பாடலில் சொல்லப்பட்டிருக்கு, திருமுறைகளில் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கு. அடியார்கள் என்றாலே திருவடி தொழுதல். அதில் பல அடியார்கள் என்ற மாத்திரத்தில் சதா காலமும் இறைவனுடைய திருவடியை மனதாலும் வாக்காலும் காயத்தாலும் தொழக்கூடியவர்கள். அப்போ அந்த இறைவனுடைய திருவடியை அவர்கள் எங்கெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா, திருமேனி திருக்கோயிலுக்கு வர்றாங்க, அந்த கோவிலையும் கோபுரத்தை பார்த்தோன்னே விழுந்துருவாங்க, வெளியவே விழுந்துருவாங்களாம். உள்ள அதை கோயில் வாயிலில் பிச்சனாக்கினான்னு சொல்லுவார். அப்புறம் உள்ள நுழையும் போது அங்கே உள்ள இருக்க திருமேனி, அந்த திருமேனியெல்லாம் கண்ட மாத்திரத்தில் அப்படியே அடியற்ற மரம் போல. அப்போ அந்த திருமேனியெல்லாம் அவர்களுக்கு திருவடியை அங்கே நினைப்பு ஊட்டுகிறது. அதுதான் இங்கே பழந்தொழும்பு என்ற ஒரு வார்த்தையை கொடுக்குறார். அந்த பழந்தொழும்பு, தொழும்புன்னா அடிமை. அந்த அடிமை யாருக்குன்னா இந்த இறைவனுக்கு, இந்த இறைவனுடைய திருவடி. ஏன்னா முதல் வார்த்தை பழிப்பு இல் நின் பாத பாதம் அப்படின்ட்டார். அப்போ அந்த திருவடி பெருமை. அப்போ அந்த திருவடியை அவர்கள் எங்கே கண்டார்கள்? திருவடி என்பது சிவஞானம், திருவருள். எங்கே கண்டார்கள் என்றால் கோவில், அந்த கோவிலுக்குள் இருக்கும் இறைவனுடைய திருமேனி, அது விக்கிரக திருமேனி. ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது, விக்கிரகமாக தெரியாது, இறைவனாக திருவடியாக திருவுருள் நிறைந்த தன்மையாக அப்படியே தெரியும். அங்கே மட்டுமா? இது 12ஆம் சூத்திரமாக அதுதான் சொல்லுது. ஏன்னா சிவன் முத்தருடைய நிலையும் அதுதான். அது மட்டுமா? அந்த அடியார்கள் எதிர்த்து வரும்போது அந்த அடியார்களுடைய திருநீற்று பூச்சும் திருக்கண்டிகையும் கண்ட மாத்திரத்திலே, திருநீற்று பூச்சி திருக்கண்டிகை அப்படியே திருவடியை அவர்களுக்கு உணர்த்து. திருவடி, அந்த திருவடி என்பது எனது திருவருள். இது திருவருள். திருவருள் வெளிப்பட்டு நிற்கும் காட்சி, இந்த கண்டிகையும் திருநீரும். அந்த உணர்வில் இருப்பவர்கள்தான் பழந்தொழும்பு என்று சொல்லக்கூடிய பல அடியார்கள். அந்த வார்த்தையை தான் இங்கே கொண்டு வர்றார். ஏன்னா இதை நம்ம புராணத்தில் வச்சு பார்க்கும்போது தான் நல்லா புரியும், நம்மளை வச்சு பார்த்தா புரியாது. நம்ம என்ன பார்த்தோன்னே அப்படியே தடால்னு அடியற்ற மரம் போலையாக விழுகிறோம், கீழே விழுகிறவங்கள பார்த்து எள்ளி நகையாடுறோம். இந்த பாட்டில் அதைத்தான் சொல்கிறார். பார்த்தவங்க காலையில் எல்லார் காலையும் அப்படி பார்த்தேன்னு பார்த்து கீழே விழுகாத, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. இப்படி எத்தனை நேரம் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நான்லாம் சொல்லியிருக்கேன். உண்மைக்கே இந்த பாட்டை படித்த பிறகு தான் ஐயோ எவ்வளோ ஒரு அபவாதம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற உணர்வில். இது அவருக்கு இல்லை, நமக்குத்தான். அப்போ அந்த அடியார்கள், இப்போ மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாறுலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அரசனுக்கு தெரியாதா வந்திருப்பவன் யார் என்று?
நன்றாக தெரியும். அப்போ நான் அவன் அறிவில் குறைந்தவனா? இல்லை, நல்லா மேம்பட்டவன். ஆனாலும் அந்த அடியாருடைய அந்த வேடப்பொலிவை கண்ட மாத்திரத்தில் திருவருள் அங்கே வெளிப்பட்டு நிற்கும் தன்மை தோன்றியது. அந்த திருவருளை கண்ட மாத்திரம் இது திருவருள் என்று அப்படியே அடுத்து இவரை வந்த காரியத்தை முடித்தான்னு சொல்லும்போது அங்கேருந்து அவன் ஓடி வந்து உடைவாளை எடுத்த போது தத்தா இவன் நம்மாளுப்பா, நாம் தொழக்கூடியவன். எவ்வளோ ஒரு வார்த்தைகள் பாருங்கள். இந்த வார்த்தையும் அதைத்தான் அங்கே அழகாக உணர்த்தக்கூடியதாக இருக்கு. பழிப்பில் நின் பாதம் பழம் தொழும்பு எய்தி விழ. அதை பார்த்த மாத்திரத்திலே திருவடி சார்பு, இது திருவருள் என்று அப்படியே விழுந்த மாத்திரத்தில் விழ. அந்த இடத்துல ஒரு கமா போட்டுக்கோங்க. அது உணர்ந்தவர்கள் பழந்தொழும்பு உடையவர்கள், பல அடியார்கள். விழ பழித்து விழித்திருந்தேனே, அதை அப்படியே பிராக்கெட்டுக்குள்ளே கொண்டாங்க. பழித்து விழித்திருந்தேனே. பார்த்த மாத்திரத்தில் அவங்க விழுகிறாங்க அடியார்கள். ஏப்பா இப்படி போய் விழுகிற என்று பழித்து. இந்த பழிக்கிற நேரம் நான் விழித்திருந்தேன். அது என்ன விழித்திருந்தேன் என்று சொல்கிறார் என்றால், இந்த விருப்பமெல்லாம் அடியாரை பழிப்பதும் இந்த அவனியில் விருப்பம் எய்துதல், அவ்வளோதான். விழித்திருத்தல் என்பது சகல நிலை தான், கருவிகரணங்கள் கூடியிருக்கிறது தான். ஆனால் இந்த கருவிகரணங்களெல்லாம் என்னை உலகை நோக்கி செலுத்துவதால் உண்மையை உணராமல் பொய்யை நோக்கி இந்த வார்த்தைக்கு அதுதான் சரியான பொருள். பழித்து, உண்மையை மெய்யை பழித்து விழித்திருத்தல் என்பது பொய்யை நோக்கி விழித்திருத்தல். அதில் என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் அப்படியே செலுத்துதல். விழித்திருந்தேனை இப்படிப்பட்ட என்ன விடுதி கண்டாய், உற்றிவே அப்பா விட மாட்டேன். ஏன்னா நீ பெருங்கருணையாளர், அதனால் நீ விட மாட்டேன். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்க. இதுக்கு இவ்வளவு சொல்லிட்டு தன்னுடைய குறைபாடு அதை சொன்னார். சொல்லிட்டு இறைவனுடைய பெருமைகளை ஒரு அருமையான ஒரு கெட்டப் பாருங்க. இது அப்படியே நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு என்னைய கேட்டால் ஒரு ஷோ மாதிரி கொண்டு வரும். ஷோன்னா என்னென்னா சினிமானே வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா இப்போ நாடகம்னு வச்சுக்கோங்க. அந்த ஷோ உங்கள் மனக்கண்ணுக்குள்ளே, மனக்கண்ணுன்ற விட காட்சிக்குள்ளே, மனக்காட்சியாகவே அப்படியே வரணும். சூப்பர் காட்சி. என்னைய கேட்டால் என்ன காட்சியை கொண்டு வர்றாரு பாருங்க. வெண்மணி பணிலம் கொழித்து, முதல் வார்த்தை சொல்கிறார். வெண்மணி பணிலம் கொழித்து அப்படிங்கிறார். வெண்மையான அழகான ஒளி விடக்கூடிய இந்த முத்துக்கள், அந்த முத்துக்கள் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, முத்துக்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த முத்துக்கள்லாம் எங்கே பிறக்குது அப்படின்னா, கடலில் இருந்து பிறக்கக்கூடிய முத்துக்கள். அடுத்தாப்பில் மூங்கிலிலிருந்து பிறக்கக்கூடிய முத்துக்கள். அடுத்தாப்பில் யானையின் தந்தத்திலிருந்து பிறக்கக்கூடிய முத்துக்கள். அடுத்தாப்பில் கரும்பின் கணு, அதிலிருந்து பிறக்கக்கூடிய முத்துக்கள். இப்படி பல வகையாக முத்துக்களை சொல்வார்கள். இதில் கடலிலிருந்து வரும் முத்துக்கள் தான் மேலான முத்துக்கள். அந்த கடலிலும் இந்த முத்துக்கள் எங்கேருந்து வருதான்? கடல் நீர். அந்த முத்துக்கள் எங்கேருந்து வருதான்? சிப்பியிலிருந்து வருது ஒரு வகை, சங்குலிருந்து வருது அடுத்த வகை, மீனோட தலையிலிருந்து வருதான். 3 வகையாக வருது. கடல்லிருந்து வரும் முத்துக்கள் மேலானது. அதில் கடல்லையே சங்கிலிருந்து வரக்கூடியது தான் மேலான முத்துக்கள். அதைத்தான் இங்கே முத்து பணிலம் கொழிக்கும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் இந்த இடத்துல. முத்துக்கள் பிறக்கக்கூடிய அழகான எங்கேருந்து சங்குகள்,
இந்த சங்குலேருந்து வருது பார்த்தீங்களா, அந்த சங்குகளை எல்லாம் இந்த ஜடாமுடி. இது என்ன கெட்டப் அப்படின்னா, நான் ஒரு காட்சி சொன்னேன். முதல்ல அந்த காட்சியை லேசாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதனுடைய பெருமைகளை இங்கே பிரித்து நம்ம பார்ப்போம். சாமியோடைய ஜடாமுடி எல்லாருக்கும் தெரியும். அதை ஒரு கெட்டப்பாக அழகாக கொண்டு வாங்க. ஜடாமுடி, இந்த ஜடாமுடிக்குள்ள கங்கை நீர் அப்படியே ஆர்ப்பரித்து ஓடும் கங்கை இங்கே அடங்கி மெதுவாக அப்படியே அசைஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த அசைக்கு பேர் தான் மந்தாகினின்னு ஒரு வார்த்தை போடுறார். மந்தாகினா அசையும் தன்மை உடைய. அந்த அசையும் காரண பெயர். கங்கைக்கு ஒரு பெயர் மந்தாகினி. கங்கைக்கு ஒரு பெயர் மந்தாகினி. ஏன் மந்தாகினா மந்தாகினா அசைபவள், மென்மையாக அசைபவள். ஏன்னா இங்கே இருக்கிற கங்கை, நில உலகில் இருக்கிற கங்கை ஆர்ப்பரித்து ஓடுறா. இந்த இடத்துல ஜடாமுடிக்குள்ள அடங்கி, ஆனால் அசைவில்லாமலாம் இல்லை, அப்படியே மென்மையாக அசைந்து கொண்டிருக்கிறான். இந்த அசைது பார்த்தீங்களா, அந்த நீர் அசைது பாருங்க. அந்த அசையும் போது நுந்தும் பந்த எதையெல்லாம் அப்படியே இழுத்து வெளியே கொண்டு வருது அப்படின்ற ஒரு சின்ன கெட்டப்பு. என்ன கெட்டப்லாம் அப்படின்னா, நல்ல ஒரு முத்துக்கள் இந்த சங்கிலிருந்து வருது பார்த்தீங்களா, அந்த சங்கிலிருந்து வரக்கூடிய முத்துக்கள் அதையெல்லாம் அப்படியே அசைச்சு கரையில் கொண்டு வந்து ஒதுக்குது. அடுத்தாப்பில் மந்தார மலர்கள் அப்படின்னு ஒன்று இதில் வருது, நம்ம பார்ப்போம். ஏன்னா மந்தார மலர்கள், அந்த மந்தார மலர்களையும் அப்படியே கொண்டு வந்து ஒதுக்குது. முத்துக்களை, சங்கில் பிறக்கும் முத்துக்கள், மேலான முத்துக்கள், அதனை கொண்டு வந்து ஒதுக்குது. மந்தார மலர்களை இங்கே கொண்டு வந்து ஒதுக்குது. இதையெல்லாம் அப்படியே ஒதுக்குது. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு பிறைச்சந்திரன், சின்ன ஒரு கீற்று சாமி கொண்டு வந்து வச்சிருக்காரு. அந்த சந்திரனை மட்டும் அப்படியே தாங்கிக்கிட்டு அழகாக நிற்கிதான். இதையெல்லாம் ஒதுக்குது அந்த சந்திரனை. இது எவ்வளோ ஒரு அழகான ஒரு கெட்டப் பாருங்க. அருமையான காட்சி. என்னைய கேட்டாங்க, அருமையான காட்சி. தளிச்சிறை நீரில் பிறைக்கலம் சேர், அது வரைக்கும் ஒரு கம்மா போட்டுக்காங்க. பிறைக்கலம், கலம்னா ஒரு சின்ன தோணி மாதிரி அப்படியே அதில் இருக்குது. அப்போ இந்த சாமியோடைய ஜடாமுடி, அதில் இருக்க கங்கை நீர், அது மெதுவாக அசைதல். அசையும் போது சங்குகள், முத்துக்களோடு கூடிய சங்குகளையும் மந்தார மலர்களையும் அங்கே ஒதுக்குதலும், இந்த பிறைச்சந்திரனை ஏற்றுக்கொள்ளுதலும் உடைய ஜடாமுடியை, அழகான ஜடாமுடியை உடைய இறைவன். அந்த பிறைக்களம் சேர் அது வரைக்கும் சொல்லிட்டு தரு தரு தாரவனே. தரு என்றால் இங்கே கொன்றை மலர், தார் என்றால் மாலை. அழகான கொன்றை மலர்களை உடைய மாலையை இங்கே மார்பில் கொண்டவனே. இவ்வளவு இறைவனுடைய அங்கே பெருமையை நிலைநாட்டும் தன்மையாக சொல்லப்படுது. அப்போ பெருக்கெடுத்து ஓடும் கங்கை இறைவனுடைய ஜடாமுடியில் இருக்கும்போது மெதுவாக அசையும் தன்மை உடையதாக இங்கே காட்டப்படுகிறது. இது எதற்கு உரியது அப்படின்னா, இறைவனுடைய சடை என்பது ஞானமே வடிவான, அதுவும் எப்படிப்பட்ட ஞானம்? பெரு வியாபக பொருள், பேரறிவு பொருள், முற்றறிவு பொருள், எல்லாவற்றையும் ஒரு சேர அறியும் அறிவு. அதில் அந்த சடை அதற்குள், அந்த வரம்புக்குள் அடங்கி, ஜடா முடின்றது அந்த வரம்புக்குள்ள அடங்கி, அது ததும்பும் மெதாக கங்கை. அது எதை குறிக்கிறது? பேர் அருள் பெருக்கு. என்னுடைய பேரருள் பெருக்கு, அதை அங்கே டினோட் பண்ணக்கூடியதாக. அடுத்து சங்கு, சங்கில் வரக்கூடிய முத்து, வெண்முத்து. இது விலைமதிப்பற்றதான முத்து, இயற்கையிலேயே ஒளிவிடக்கூடியது. இது சிவஞானம் வெளிப்படுதல், அதனை அங்கே
உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. சிவஞானம் வெளிப்படுதலை உணர்த்தும் இங்கு சங்குகளிலிருந்து வெளிப்படும் முத்துக்கள். அடுத்து மந்தார மலர்கள், அதை அப்படியே ஒதுக்குது பார்த்தீங்களா? மந்தார கொழித்து மந்தாரன்றதை அண்டலை பண்ணிக்கோங்க. அது ஒரு மலர், மந்தார மலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய மரமாக முளைக்கும். ஒரு 5 பெட்டல்ஸ் அது இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். சுவாமிக்கு ரொம்ப 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 பிடித்தமான ஒன்று மந்தார மலர்கள். அந்த மந்தார மலர்கள் என்பது அந்த மலர்கள் எல்லாம் அப்படியே இந்த கங்கை நீர் அப்படியே அசைய ஒதுக்குதுன்னு இல்லையா? அது அன்பு செய்தல். இவ்வளவையும் இப்போ பாருங்களேன், அந்த மேலான முத்துக்கள் என்பது சிவஞானம் அப்படியே வெளிப்படுதல். அடுத்தாப்புல மந்தார மலர்கள் என்பது அன்பு செய்தல். அந்த கங்கை அடங்கி இருத்தல் என்பது அந்த ஜடாமுடிக்குள் அப்படியே பேர் அருள், அதுக்குள்ளே அப்படியே அடங்கி நிற்றல். இவ்வளவையும் சொல்லி அந்த ஜடைக்குள்ளே அடங்கி நிற்கிது பார்த்தீங்களா இந்த கங்கை, அது எதை உணர்த்துகிறது? கங்கை பெருக்கெடுத்து ஓடுகிற கங்கை உலகத்தில். ஆனால் இங்கே அடங்கி இருத்தல் என்பது இறைவனுடைய திரு உள்ளத்து அளவாகவே அந்த திருவருள் இறைவன் எவ்வளவு திருவருள் நமக்கு செய்ய நினைச்சாலும் அந்த அளவிலேயே அடங்கி இருத்தல் போல இங்கே இருந்தது. இவ்வளவையும் சொல்லி இவ்வளவும் எவ்வளோ ஒரு அருமையாக அன்பு செய்தல், இங்கே சிவஞானம் விளைதல், இறைவன் திருவருள் எவ்வளவு விளைதோ அவ்வளவுமாக ஒவ்வொரு பொருளையும் இங்கே அடங்கி இருக்கும். இறைவன் இன்னொன்று சொல்கிறார். எதை சொல்கிறாரு? பிறை சந்திரன், அது அந்த பிறைக்களம், அது அப்படியே பிறைக்களம் சேர், அது அப்படியே உலா வருது. எதில்? அந்த கங்கை நீர்லையே உலா வருதான். அது உலா வருதல் எதை உணர்த்துகிறது? நல்ல பக்குவம் பெற்ற ஆன்மா, பரிபக்குவமுடைய ஆன்மா. பொதுவாகவே சந்திரன்றது ஆன்மாவை டினோட் பண்ணோம். நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்துலையும் நல்ல ஒரு பக்குவம் பெற்ற ஆன்மா அந்த திருவருள் பெருக்கு அதில் திளைத்து மகிழ்ந்து இருப்பதை குறிக்கக்கூடியதாக. எவ்வளோ ஒரு அருமையான கெட்டப் பாருங்க. இந்த காட்சியை மனதுக்குள்ளே கொண்டு வரும்போதே ஒரு சந்தோஷம் விளையக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒன்று. இதில் வெண்மணி பணிலம் கொழித்து, அது வரைக்கும் ஒரு கம்மா. மந்தார மலர்கள், மந்தாகினி கங்கை, நுந்தும் பந்த பெருமை. பந்தம் என்றால் கட்டுப்பட்டு நிற்றல். கட்டுப்பட்டு நிற்கிறது, பந்தப்பட்டு நிற்கிறது, பெருமையோடு கூடியதாக. தழி சிறை, இந்த தழின்றது தழியி என்பதாக வரக்கூடிய வினையச்சம். இங்கே எதுகை, அது எதுகைன்றது நம்ம அந்த முதல் வரியில் பாருங்கள் கொழித்துன்ற கேள்வி இருக்குது. அதனால இந்த தழியின் வர வேண்டியது தழி என்று குறைந்து வந்து எதுகை நோக்கி இங்கே குறைந்து வந்து வரக்கூடிய தளி சிறை நீரில். சிறை நீர் என்றால் அப்படியே கரைகளோடு கூடி அடக்கப்பட்ட ஒரு நீர். இங்கே கங்கை அப்படி தானே அடக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சிறை நீர் என்பதாக எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தைகளை கோர்த்து ஒரு அழகான காட்சியை நம் மனக்கண் முன்பாக கொண்டு வந்து இப்படிப்பட்ட இறைவனுடைய அருள் தன்மையெல்லாம் பட்டியல் போட்டு, இது வேற ஒன்றும் இல்லை, இதனுடைய அருள் தன்மை. இன்னொன்று, பரிபாகம் உற்ற ஆன்மாக்கள் பேரின்பத்தில் திளைக்கும் திருவருளோடு கூடியிருக்கும் என்பதை உணர்த்தும் வண்ணமாக இங்கே அழகாக சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக இங்கே அமைந்துள்ளது. தளிச்சிறை நீரில் பிறைக்களம் சேர் தரு தாரவனே, அழகான கொன்றை மாலையை அணிந்தவனே என்பதாக இங்கே சொல்லிய மணிவாசக பெருமான் இந்த பாடலில் எதை இங்கே உணர்த்த வருகிறார் என்றால், எப்பா அழகான முத்துக்கள், இந்த வெண்மணி பணிலம், அதை உடைய சங்கு,
அப்புறம் அன்பர்களால் இடப்பட்ட அந்த மந்தார மலர், இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுதல் அப்படின்றது அது அந்த நீர் அப்படியே தள்ளுவது போல் தள்ளிட்டு இதை ஒரு நுணுக்கமாகவும் சொல்கிறார். தள்ளிட்டு அவனுக்கு சாபம் வந்துச்சு. யாருக்கு? சந்திரனுக்கு. திருவடி அடைந்தான், திருவடி சார்பு பெற்றான், அது இறைவனை நோக்கி இறைஞ்சினான். இப்படி சாபம் பெற்றவன் திருவடி சார்பு பெற்றதால் அவனை தூக்கி கங்கையில் வைத்து அப்படியே தாங்குதல். அது அப்படியே களம் போல வருது பார்த்தீங்களா, தாங்குதல். இவங்களை தள்ளி இவங்களை தாங்குறையே, அது போல ஒரு ஓமையை கொண்டு வர. எவ்வளோ அருமையான ஓமை பாருங்க. இதை தள்ளி இதை தாங்குதல் போல தவறே செய்தாலும் இந்த இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு திருவடி சார்பு பெற்றால் அவர்களையும் தாங்குவான் இவன் என்பது போல சொல்லி, இந்த பல அடியார் அவர்களையெல்லாம் பழித்த எனக்கு தள்ளிராம என்னைய தாங்க வேண்டும். அடியாரை பழித்து இந்த ஆனால் அடுத்து ஒரு வார்த்தை வர்றாரு. என்ன சொல்கிறாரு? பழித்து பழந்தொழும்பு எய்தி விழ அவர்களெல்லாம் அந்த திருவடி விழுந்து வணங்குகிறார்கள். அவர்களையெல்லாம் பழித்து விழித்திருத்தல். எதில் விழித்திருத்தல்? இந்த பிரபஞ்சம் இதன் மீது விருப்பம் கொண்ட நிலை, அதான் விழித்திருந்தேனை விடுதி கண்டார் என்ன விட்டுறதப்பா. இதுக்கு இந்த ஒரு உமையை கொண்டு வர்றார். அருமையான ஒரு பாடலாக அமைந்து உள்ள ஒரு பாடல் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அருமையான ஒரு பாடலை நம்ம மீண்டும் மீண்டும் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா அடியார்களை வணங்குதல், இந்த அடியார்களை வணங்குதல் மேலான ஒன்று. நான் இதுகாரும் அடியார்களை வணங்காமல் இருந்து விட்டேனே, வீணாக காலத்தை போக்கி விட்டேனே, நான் தான் வணங்கலை, சரி வணங்குறவங்களையாவது இகழ்ந்து பேசாமல் இருக்கலாம்ல, அவங்களையும் இகழ்ந்து பேசிவிட்டேனே என்று அவர் தப்பு செய்யலை. நாம் செய்த தவறுகளை நாம் உணரும் வண்ணமாக இங்கே அழகாக அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த பாடல் நீத்தல் விண்ணப்பத்தில் 47வது பாடலாக, என்னையும் நீ விட்டுவிட மாட்டாய், ஏனென்றால் நீ கருணையின் வடிவு, உன்னுடைய கருணையின் வடிவுக்குத்தான் இங்கே அழகாக அமைந்துள்ள உன் ஜடாமுடி, அது திருவருள் மயமானது, ஞானமே வடிவானது, அதில் உள்ள பொருள்களையெல்லாம் எடுத்து சொல்லி இப்படிப்பட்ட நீ என்னை விட்டுவிட மாட்டாய் என்பது போல இதுவும் இங்கே பிரபஞ்ச வைராக்கிய. ஏன்னா அடியாரை பழித்து இந்த உலகத்தின் மீது விருப்பு கொண்டு இருக்கிற அது ஒரு குற்றம். உலக விருப்பு என்பது ஒரு குற்றம். அது இப்போ உணர்ந்து இது கூறுவதால் இது பிரபஞ்ச வைராக்கியமாக அமைந்துள்ள ஒரு பாடலாக, பழிப்பில் நின் பாத பழம் தொழும்பு எய்தி விழ பழித்து விழித்திருந்தேனை விடுதி கண்டாய், வெண்மணி பணிலம் கொளித்து மந்தாரம் மந்தாகினி நுந்தும் பந்த பெருமை தளிச்சிறை நீரில் பிறைக்கலம் சேர் தரு தாரவனே என்பதான அருமையான ஒரு நீத்தல் விண்ணப்ப பாடலை அமைத்து கொடுத்திருக்கிறார் மணிவாசக பெருந்தகையார். இன்றைய நல்ல நாளிலே இதனை சிந்திப்பதற்கு நமக்கு திருவருளும் குருவருளும் கூட்டியமைக்கும் கேட்டு மகிழ்ந்த அனைத்து அன்பர்களுடைய திருப்பாத பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதீபதே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.